ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நடந்த தமிழ் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 50 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 51வது பேப்பர். இது எந்த எக்ஸாமுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 நடந்த சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அந்த எக்ஸாமுக்கானது தான். இதில் 100 தமிழ் கேள்விகள் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொல்ல மாற்றி கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம ஒழுங்குபடுத்தணும். சொல்லையோ திரும்ப சொல்வதுண்டு, கருத்தையோ திரும்ப அப்படின்றத ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு. சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு. அடுத்தது, சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய எதிரி அல்ல அறிவாற்றலின் அறியாமை. இதை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல. அடுத்த கேள்வி, ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை. அதாவது கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது உருவது கூறல், நடக்க போறத சொல்றது. உற்றது உரைத்தல் அப்படின்னா கால் வலிக்கிறது, அப்போ நடந்து முடிஞ்சதை சொன்னோம் அப்படின்னா உற்றது உரைத்தல். அப்போ ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை உற்றது உரைத்தல். அடுத்து, பொருந்தாத இணை கேட்குறாங்க. இங்க சுட்டு விடை அப்படின்றது உடன்பட்டு கூறும் விடை, அது மட்டும்தான் தவறு. ஏன்னா சுட்டு விடைனா பேருந்து இங்கே நிற்குமா அப்படின்னா அங்கு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சுட்டி காட்டி சொல்றது தான் சுட்டு விடை. இங்க உடன்பட்டு கூறும் விடை கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. விடை மொத்தம் 8 வகைப்படும். மறைவிடைனா மறுத்து கூறும் விடை. உருவது கூறல்னா பார்த்தோம், அதாவது இனிமே நடக்க போறத சொல்றது. ஏவல் விடை அப்படின்னா மாட்டேன் அப்படின்னு மறுத்து சொல்றது. கடைக்கு போவாயானா நீயே போ அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து அதை அவங்களையே ஏவலா சொல்றதுதான் ஏவல் விடை. அடுத்தது, விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதுக்கு சரியான வினா என்னன்னா பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. அடுத்த கேள்வி, இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது எவ்வகை வினா? இங்க நகர பேருந்து இங்க நிற்குமா அப்படின்னா அது வந்து ஒரு வழிப்போக்கர் கேட்கறது அறியா வினா, அவருக்கு தெரியாது. அப்போ அறியா வினா. வினா 6 வகைப்படும். விடை 8. அடுத்து, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. படிக்கப்பட்டது, கொலையுண்டான், போயிற்று, இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா அது செய்யப்பட்டு வினை. அப்போ உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா செய்யப்பட்டு வினை தொடர். அடுத்தது எவ்வகை வாக்கியம்னு கேட்குறாங்க, செய்யப்பாட்டு வினை தான் கேட்குறாங்க. சட்டி உடைந்து போயிற்று, அதுவும் செய்யப்பட்டு வினை. சட்டி உடைந்து போயிற்று. அடுத்து, உயிரும் உடம்பும் போல அப்படின்ற உவமை என்ன சொல்லும் அப்படின்னா ஒற்றுமையை சொல்லும். உயிரும் உடம்பும் போல, நகமும் சதையும் போல அப்படின்னா அது வந்து ஒற்றுமை. ஊமையால் விளக்கப்பெறும் பொருள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுலேயே அனைத்துமே இருக்கு. கண்டிப்பாக அதுலேருந்து ஒன்று தான் தேர்வில் வரும். அடுத்து, ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. கண்ணை இமை காப்பது போல. கண்ணை இமை காக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பாதுகாப்பு. அடுத்து, தவறான கலை சொல். லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு, சரியானது. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர். விழிப்புணர்வு அப்படின்னா அது வந்து அவேர்னஸ், ஆனால் இங்கே பங்க்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஈக்வஸ்ட்ரியன் அப்படின்னா குதிரையேற்றம், அது சரி. அப்போ பங்க்சுவேஷன் விழிப்புணர்வு அது மட்டும் தவறானது. அடுத்து, கலைச்சொல். சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். சேட்டலைட் செயற்கைக்கோள். அடுத்து, விடை வகைகள். தேர்வு எழுதி விட்டாயா என்ற வினாவிற்கு எழுதாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்றது வந்து வினா எதிர் வினாவுதல் விடை. ஒரு வினாவையே ஒரு பதிலா சொல்றது வினா எதிர் வினாவுதல் விடை. அடுத்த, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கேட்குறாங்க. சர்வர்னா செதுக்கி, தவறு. கிராப் அதான் செதுக்கி. ஃபோல்டர்னா அது வந்து உரை, அப்போ வையக விரிவு வளைவளைங்க, அது தவறு. கிராப் அப்படின்னா உரை கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. அப்போ கர்சர்னா ஏவி அல்லது சுட்டி, அது மட்டும்தான் சரியானது. அப்போ ஆப்ஷன் சி மட்டும் சரியானது. அடுத்து, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். கம்ப்யூட்டர்னா கணினி, கம்ப்யூட்டர் கணினி. அடுத்து, மறுவு பெயர். புதுச்சேரி அப்படின்ற ஊரோட மறுவு என்னன்னா புதுவை. புதுச்சேரிக்கு புதுவை, புதுக்கோட்டைக்கு புதுக்கை. ஊர் பெயர்களின் மறுவு தான் கேட்குறாங்க. நாகப்பட்டினம் அப்படின்னா நாகை, நாகப்பட்டினம்னா நாகை. அடுத்து, நிறுத்தற்குறி. எது சரியானது அப்படின்னா மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும், அது மட்டும்தான் சரியானது. வியப்புக்குறினா ஆச்சரியக்குரிய, அந்த குறியை நம்ம இடணும். சரியான நிறுத்தற்குறியிட்ட சொற்றொடரை கண்டறியுக. பொழிலன் தோட்டத்திற்கு சென்று கார்புள்ளி வாழை இலை பறித்து வந்தான். அப்போ ஆப்ஷன் சி மட்டும் சரியானது. அடுத்து, எழுத்து வழக்கு தொடர். என் கதை பெரியது, என் கதை பெரியது, எழுத்து வழக்கு கேட்குறாங்க.
அடுத்து சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு. சொல்றேன் அப்படின்றது பேச்சு வழக்கு. இதுக்கான எழுத்து வழக்கு என்னன்னா சொல்கின்றேன். அதான் சரியானது. அடுத்த சொற்களை சரியாக இணைத்து புதிய சொல் உருவாக்குக. புளியங்கன்று. புளியங்கன்றுன்னு தான் சொல்லுவோம். புளியங்கன்று. மனிதநேயம் என்னும் சொல்லில் இணைந்துள்ள 2 சொற்கள். மனிதம், நேயம். மனிதம், நேயம். இவற்றில் எது சரியானது? நிகழ்காலத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. நிகழ்காலத்தை சொல்லணும். அதாவது பாடுகிறாள், இதுல பாடினாள், பாடுவாள், பாடப்பட்டது எல்லாமே நிகழ்காலம் கிடையாது. பாடுகிறாள், கிறுகின்ற ஆணின்று, அது மட்டும்தானே நிகழ்காலத்துக்குரியது. அப்போ பாடுகிறாள், சுடற்கொடி பாடுகிறாள் தான் நிகழ்காலம். மல்லிகை பந்தலின் கீழே தங்கினான். தங்கினான் அப்படின்றது எந்த காலத்தை குறிக்கும் அப்படின்னா இறந்த காலம். தங்கினான், இறந்த காலம். சரியான வினா சொல். ஆழ்வார்கள் எத்தனை பேர்? இங்க சரியான வினா சொல் ஆழ்வார்கள் தங்கும் இடம், ஆழ்வார்கள் 10 பேர், ஆழ்வார்கள் பாடிய பாடல். இதெல்லாம் வந்து வினா இல்ல, ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்றது தான் வினா. அடுத்த சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன அப்படின்றதா சரியான வினா. ஒரு சொல்லால் தொடரின் 2 இடங்களை நிரப்புக. எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா, கீழே ஈரம் பார்த்து உன் காலை வை. இது புக் பேக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா, கீழே ஈரம் பார்த்து உன் காலை வை. வல்லினம் மிகும் மிகா தொடர்களின் பொருளிருந்து பொறுத்துக. வல்லினம் மிகவும் மிகா தொடர்களின் பொருளிருந்து பொறுத்துக. பாலை பாடினான். பாலை பாடினான் அப்படின்னா பாலை திணை பாடினான். பாலை திணையை பாடினான். அடுத்து பாலை பாடினான் அப்படின்னா பாலினை, அதாவது பாலினை பாடினான். அடுத்து தேரை தேரை பார்த்தான் அப்படின்னா தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான். அடுத்து தேரை வல்லினம் வந்துச்சு அப்படின்னா தேரினை, தேர், அதை பார்க்கறது. அப்போ இதான் வல்லினம் மிகவும் மிக தொடருக்கான பொருள். அடுத்து பின்வரும் தொடரில் உள்ள 4 வகை சொற்களில் உரிச்சொல் அதை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர். இதுல உரிச்சொற்றொடர் என்ன? மாநகரம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்தெடுத்தல் சேர்க்க சொல்லியிருக்காங்க. முளை அப்படின்னா சிங்கம் முளையில் வாழும். முளை, பிளம் இதெல்லாமே வந்து குகை, அதுக்கான பொருள் தான். அப்போ குகைக்கு இன்னொரு பொருள் முளை, முளையில் வாழும். இருபொருள் தருக. துய்ப்பது அப்படின்னா கற்பது, தருதல். கற்பது, தருதல். துய்ப்பது அப்படின்னா இந்த 2 பொருளுமே இருக்கு. அடுத்து இருபொருள். நூல் அப்படின்னா ஆடை நெய்வது, மூதுரை, அறநூல். ஆடை நெய்யறதுக்கு பேரும் நூல் தான். அடுத்து மூதுரை, இந்த மாதிரி நூல்களுக்கு பேரும் நூல் சொல்லுவோம். அடைப்புக்குறிக்குள் உள்ள சொற்களை பொருந்தக்கூடிய தொடரை கண்டறிக. பட்டு, பாட்டு. பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினாள். பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினாள். இது இந்த புது சிலபஸ்ல இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக இடம்பெறும்னு கொடுத்துருக்காங்க இலக்கண பகுதியில். இப்போ 2022, 2021 நடந்த தேர்வுகள் எல்லாமே இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இணைப்பு சொல் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அடுத்து குறில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு தருக. சிறு, சீரு. சிறுனா அதுக்கான பொருள் சிறுமை. சீருனா பாயிறது, சீறி பாயிறது. சிறு, சிறுமை, சீரு, பாய்தல். கூற்று. பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவதற்கு பேரு மங்கலம். பொற்கொல்லர் பொன்னை பறி என்று உரைப்பர். அப்ப இரண்டுமே தவறு. ஏன்னா பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை சொல்றது வந்து என்னன்னா இடக்கரடக்கல். மங்களம் இல்லாத சொற்களை மங்களமா சொல்றது தான் அது பேர் மங்களம் சொல்லுவோம். அது வெளிப்படையா சொல்ல முடியாததை சொல்றது வந்து இடக்கரடக்கல். பொற்கொல்லர் பொன்னை பறி அப்படின்னு சொல்றது குழுவுக்குறி. அப்போ இரண்டுமே தவறு. கூற்று. வாய்ப்புட்டு சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர்கள் வட இந்தியாவில் பாலகங்காதர திலகரும், தென்னாட்டில் முத்துராமலிங்க தேவர். அது சரியானது. ஆங்கிலச்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதால் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது தவறு. ஆங்கிலச்சிக்கு எதிராக மேடை பேச்சு பேசினதுனால வாய்ப்புட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. கலை சொல். படி அப்படின்னா நெற்பெயர், படி அப்படின்னா நெற்பெயர். அடுத்து கலை சொல். பொயட் அப்படின்னா கவிஞர், பொயட் கவிஞர். அடிவகைகளில் தவறான இணை. தாள்னா நெல் தாள், கேழ்வரகு தாள், அது சரியானது. தூறு, புதர், அது சரியானது. தண்டு, வாழைத்தண்டு சரியானது. கோல் அப்படின்னா குத்துச்செடி, அது தவறு. அடுத்து பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டியது கருணையன் எலிசபெத்துக்காக. கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினது. சொல்லும் பொருளும் சரியானது எது அப்படின்னா பாசவர்னா வெற்றி வீர்ப்பவர். பாசவர் வெற்றி வீர்ப்பவர் சரியானது.
அடுத்த தொகையின் வகை. பெரிய மீசை சிரித்தார் அப்படின்றது என்னன்னா அன்மொழி தொகை. பெரிய மீசை கொண்டவர் சிரித்தார், அவரை சொல்றது. அப்போ அது வந்து அன்மொழி தொகை. அருந்துணை அப்படின்றத பிரிச்சோம் அப்படின்னா அருமை கூட்டல் துணை. அருந்துணை, அருமை கூட்டல் துணை. அடுத்த அகரவரிசை. உழவு, ஏர், மண், மாடு. முதல்ல உயிரெழுத்துக்கள், அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள். உழவு, ஏர், மண், மாடு. வீரனை புகழ்ந்து பாடும் திணை என்னன்னா பாடான் திணை. வீரனர் புகழ்ந்து பாடுவது எந்த திணை? பாடான் திணை. சரியான கூட்டுப்பெயர் வேலமரம் அப்படின்றது வந்து வேலங்காடு. வேல மரங்கள் நிறைந்த பகுதி வேலங்காடு. சரியான தொடர் தேர்ந்தெடுக்க. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும், அது சரியானது. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன, இதுதான் சரியான ஒழுங்குமுறை. பின்வருவனவற்றுள் முறையான தொடர். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. 6லிருந்து 12 வரைக்கும் புக் பேக் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். அப்படியே புக் பேக்கில் இருக்கிற கேள்வி தான் அதிகமாக இடம்பெறுது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில். பிழை திருத்துக. கோவலன் சிலம்பு விற்க போனால், இங்கே போனால் அப்படின்றது வந்து பெண்பால் கொடுத்துருக்காங்க, ஆனால் கோவலன் சிலம்பு விற்க போனான், அதான் சரியானது, ஆண்பால். அடுத்து பிழை திருத்துக. கண்ணகி சிலம்பு அணிந்தான், கண்ணகி சிலம்பு அணிந்தாள், பெண்பால். அடுத்து சொல் பொருள் பொருத்துக. எதிர் சொல் பொருத்த சொல்லியிருக்காங்க. எளிது அப்படின்றதுக்கான எதிர் சொல் அரிது. ஈதல்னா கொடுக்கறது, அப்போ யாரு? ஏற்றல். அந்நியர்னா அதற்கு எதிர் சொல் உறவினர். இரவலர்னா கேட்குறவங்க, அப்போ அதுக்கு எதிரானது புறவலர், கொடுக்குறவங்க. எளிது, அரிது, ஈதல், ஏற்றல், அந்நியர், உறவினர், இரவலர், புறவலர். அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. நாற்று, நாற்று நடுவாங்க, நடுதல். நீர் பாய்ச்சுவாங்க, கதிர் அறுப்பாங்க, களை பறிப்பாங்க. அடுத்து ஒருமைப்பன்மை. குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர், தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். அடுத்து ஒருமைப்பன்மை. சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால், அப்போ பன்மையில வந்தா தம்மது சொல்லுவோம், இங்கே ஒருமையில் இருக்கிறனால தனது. ஆனா இப்போ ஒரு அறிஞரையோ ஒரு இப்போ அம்பேத்கர் இந்த மாதிரி போன்ற தலைவர்களையோ சொல்லும்போது அந்த இடத்துல ஒருமையா இருந்தாலுமே மரியாதை நிமித்தமா தம்மது அப்படின்றத பன்மைக்கு பயன்படுத்துறத பயன்படுத்தணும். ஆனா இங்க சிறுமியை சொல்றதுனால தனது அப்படின்றத பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பத்தி, அதற்கான கேள்விகள். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகளில் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுது. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூல் கன்னிமரா நூலகம். இங்கு சென்னை எழும்பூரில் இருக்கு. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்ற பெருமைக்குரியது கன்னிமரா நூலகம். திருவனந்தபுரம் நடுவ நூலகம் கொல்கத்தாவில் 1836 தொடங்கப்பட்டு 53 பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு வந்ததா சொல்றாங்க. அதாவது 1836 தொடங்கப்பட்டு 1953 பயன்பாட்டுக்கு வந்தது. அப்போ இந்த தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். இது ஆவண காப்பு நூலகமாகவும் இருக்கு. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், உலகத்துல மிகப்பெரிய நூலகம். இதுக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் என்னன்னா கன்னிமரா நூலகம். தமிழ் நூல்கள் அதிகமா இருக்கு. சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் எங்க? தஞ்சாவூர். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்த ஆண்டு என்ன? 1953. உலகில் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், அமெரிக்கா. தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் என்ன? ஆவண காப்பகமா இருக்கு தேசிய நூலகத்தோட சிறப்பம்சம். அடுத்து பயன் கூட்டல் இலா என்பது சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பயனிலா. பயனிலா. சீரிழமை, சீர்கூட்டல் இளமை. சீர்கூட்டல் இளமை. வெங்கரி அப்படின்றத பிரித்தெழுதணும் அப்படின்னா வெம்மை கூட்டல் கரி. வெம்மை கூட்டல் கரி. அடுத்து முத்து குட்டல் சுடர் அப்படின்றத சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். முத்து குட்டல் சுடர், முத்துச்சுடர். முதுமை கூட்டல் மொழி முதுமொழி. முதுமை கூட்டல் மொழி முதுமொழி. அடுத்து பிரித்தெழுதுக. உயர்வு அடைவோம், உயர்வு கூட்டல் அடைவோம். உயர்வு கூட்டல் அடைவோம். அடுத்து செம்பயிர் என்ற சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். அடுத்து எல் அப்படின்றதுக்கான எதிர்ச்சொல் இரவு. எல் அப்படின்றதுக்கான எதிர்ச்சொல் இரவு. அல்லுனா இரவு, எள்ளுனா பகல் சொல்லுவோம். அப்போ எள்ளு பகல் வரும்போது அல்லுனா இரவு தானே, அப்போ எள்ளுனா இங்கே இரவு, அதாவது எதிர் சொல். வெறுப்பு என்பது எதிர்ச்சொல் பள்ளம். வெறுப்புனா மலை, அப்போ அதுக்கான எதிர்ச்சொல் பள்ளம். பொருந்தாத இணை. சர்வர்னா உளவி, அது கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. சர்வர் உளவி, அது வந்து தவறு. அப்போ கிராப்னா செதுக்கி, கர்சர்னா ஏவி அல்லது சுட்டி, ஃபோல்டர்னா உரை, எல்லாம் சரியானது. பொருந்தாத சொல்
குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் கருங்காலி, செங்காலி, சந்தனம் இதெல்லாம் வந்து குழல்கள் செய்வாங்க. அகில்னா சந்தனம், அப்போ அதுல குழல்கள் செய்ய மாட்டாங்க. இதுதான் பொருந்தாதது. அடுத்து பொருந்தா இணை. துவரைனா பள்ளம் சரி, மள்ளல்னா வளமும் சரி, கோடுனா கொம்பு சரி, செரு அப்படின்றது வயல், இங்க செருக்கு கொடுத்துருக்காங்க, அது தவறு. பொருந்தாத இணை. ஏறுகோள், எருதுகட்டி, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, நீலகிரி தான் கரிக்ககிரி வரும், திருவாரூர் கொடுத்துருக்காங்க, தவறு. பட்டிமன்றம், பட்டி மண்டபம் மற்ற மூணுமே சரி. நீலகிரி வரக்கூடிய கருக்கையூர், திருவாரூர் கொடுத்துருக்காங்க, அது தவறு. அது மட்டும் பொருந்தாதது. இது புக் பேக்கு அப்படியே அப்படியே எல்லாமே புக் பேக்கே கொடுத்துருக்காங்க. பொருந்தாத இணை. நாற்று நடுவோம், கதிர் அறுத்தல், நீர் பாய்ச்சுதல், களை அடித்தல். அது வந்து களை அடித்தல் வராது, களை பறித்தல். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேள்விகள்ல இந்த பொருத்துகளை பார்த்தோம். களை என்ன பண்ணுவாங்கன்னா பறிப்பாங்க, அடித்தல் கொடுத்துருக்காங்க, தவறு. அடுத்து பொருந்தாத சொல். அப்துல் கலாம் பிறந்த நாள் ஆசிரியர் நாள், அது மட்டும் தவறு. அப்துல் கலாம் பிறந்தது வந்து மாணவர்கள் தினம். அப்போ விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் நாள், காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள், ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் தினம். மூன்றுமே சரி. அப்துல் கலாம் பிறந்த நாள் அது மட்டும் தவறு. பொருந்தாத சொல். திங்கள்னா மாதம், அதுவும் சரி. மெய்னா உண்மை, அதுவும் சரி. பகலவன்னா கதிரவன். பொய்மை அப்படின்னா அதுக்கு மெய்மை கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. அது எது சொல்ல கொடுத்துருக்காங்க, தவறு. அடுத்து சந்துப்பிழை அற்ற வாக்கியங்கள். பதிகம் அப்படின்றது 10 பாடல், 10 பாடல்களை கொண்டது, சரியானது. பதிகம் என்பது 10 பாடல், அது தவறு, 2 தவறு. 3 விழாக்களின் போது இசைக்கருவிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இசைக்கருவிகள் வரணும், அப்போ 3 தவறு. விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம், 1 4 மட்டும் சரியானது. அடுத்து இளமை பெயர்களை கண்டு பொறுத்துக. புலினா பரல், புலிப்பரல். சிங்கம்னா குருளை, சிங்க குருளை. ஆடு அதோட இளமை பெயர் குட்டி, யானைனா கன்று. புலிப்பரல், சிங்கக்குருளை, ஆட்டுக்குட்டி, யானை கன்று. அடுத்து வலுவற்ற தொடர், அதாவது பிழை இல்லாத எதுன்னா கைகள் இரண்டும் உதவவே என சான்றோர்கள் கருதினர். கைகள் இரண்டும் உதவவே என சான்றோர்கள் கருதினர். வலுவு சொல்லற்ற தொடர். சிற்பி சிலையை வார்த்தான், செய்தான், வனைந்தான், செதுக்கினான், அதெல்லாம் வராது, வார்த்தான், அதான் சரியானது. வல்லினம் மிகா இடங்கள். குடி தண்ணீர், கொடி தனி தனிச்சிறப்பு, கனாக்கண்டேன், பூப்பந்தல், அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு குறிலெடுத்தும் ஒரு ஆள முடியக்கூடிய சொல்லும், அதாவது கனா அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துலயும் வல்லினம் மிகும். தனிச்சிறப்பு அந்த இடத்துலயும் வந்து இருகுறில் வரும்போது அந்த இடத்துல மிகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்க குடி தண்ணீர் அது மட்டும்தான் மிகாது, அப்போ அது மட்டும்தான் சரி. அடுத்து கிரேயிங் சைல்டு வில் கெட் மில்க். இணையான தமிழ் பழமொழி என்னன்னா அழுத பிள்ளை பால் குடிக்கும், அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும். அடுத்து சந்தி பிழையற்ற வாக்கியம். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். வெல்த் கடமை, பவர்ட்டி பொது உடைமை, ஆம்பிஷன் அயலவர், இது மூணுமே தவறு. அப்போ காட்டசீனா நற்பண்பு, அது மட்டும்தான் சரியானது. காட்டசீனா நற்பண்பு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். எஸ்கவேஷன் அகலாய்வு, எஸ்கவேஷன் அகலாய்வு, அது மட்டும்தான் சரியானது. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். திணை திணை, 3 சொல்லிணை அப்படின்றது வரக்கூடியது வந்து ஒழுக்கம். 2 சொல்லிணைனா தானியம். திணை ஒழுக்கம், திணை தானியம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். அலை அழை, அலைனா கடல் அலை, அழைனா வரவழைக்கிறது, அழைத்தல். அடுத்து சரியான இணை. ஒரு பொருள் தரும் பல சொல். நாவாய் வங்கம், இது இரண்டுமே ஒரு பொருள், அதாவது கப்பல் அப்படின்ற பொருளை தருது. அடுத்து ஆழி முன்னீர் பவ்வம் ஆகிய சொற்கள் கீழ்கண்டவற்றில் எதை குறிக்குது அப்படின்னா கடலை குறிக்குது. ஆழி முன்னீர் பவ்வம். படி அப்படின்ற வேறு சொல்லின் பதம்னா படித்தான், படித்தான்னா படி அப்படின்ற வேறு சொல் வரும். பாடினால் அப்படின்றதுக்கான வேறு சொல் பாடு, கட்டளையாக தான் இருக்கணும், பாடு. ஆடு என்ற வேறு சொல்லி வினையால் இணையும் பேர் கேட்குறாங்க, கருத்தாவே கொண்டது, அப்போ ஆடியவன். ஆடு அப்படின்ற வேறு சொல்லோட வினையால் இணையும் பெயர் ஆடியவன். ஆடு என்ற வேறு சொல்லில் வினை எச்சம்னா ஆடி, ஆடிய பெயரெச்சம். ஆடுதல் தொழிற்பெயர், ஆடினால் வினைமுற்று, அப்போ என்ன கேட்குறாங்க வினை எச்சம், அப்போ ஆடி. அடுத்து அகரவரிசை. கல்வி காட்சி கிண்ணம் கீரி கேள்வி, காக்கா கீக்கி கே. கல்வி காட்சி கிண்ணம் கீரி கேள்வி. அடுத்து அகரவரிசை கேட்குறாங்க. சூசு சே சே சோ, சுடு சூடு செடி சேரன் சோழன். அடுத்து அகரவரிசை. மா மா மீ மீ மு, மலை மாலை மிசை மீமிசை முதல். அடுத்த சொற்கள் அகரவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. பா பா பே பே போ, பணம் பாட்டி பெட்டி பேட்டை போ. அடுத்தது அகரவரிசை. வலிமை வலிமை வாரம் விசிறி வீடு வேற்றுமை, வா வா வி வி வே. வலிமை வாரம் விசிறி வீடு வேற்றுமை. கீழ்காணும் சொற்கள் அகரவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க.
நன்மை, நான்கு, நிலம், நீச்சி, நெருப்பு. நானா, நீ, நே. அடுத்த அகரவரிசை. பள்ளம், பாலை, பிணி, பீடு, புனை. பா, பி, பு. அகரவரிசை மட்டுமே கிட்டத்தட்ட 7-8 கேள்விகள்கிட்ட கேட்டிருக்காங்க, அகரவரிசை மட்டுமே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இனிமேல் ஒரு தேர்வுகளுக்கெல்லாம் கொஸ்டின் வந்து வரப்போகுது. இதோட 52வது இதோட 51வது பேப்பர் பார்த்துருக்கோம். ஏற்கனவே 50 பேப்பர் பார்த்துருக்கோம். இது 51வது பேப்பர். அடுத்த 52வது பேப்பர் பார்க்கலாம். தேங்க்யூ.